தமிழ்நாடு இ-பேப்பரில் 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதி குவித்து வரும் எழுத்தாளர் திரு முகில் தினகரன் அவர்களுக்கு தமிழ்நாடு இ-பேப்பர் சிறுகதை சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்தது. அவருடன் ஒரு நேர்காணல். தமிழ்நாடு இ-பேப்பர் வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நேர்காணல் பண்ண வந்திருக்கிறது தமிழ்நாடு இ-பேப்பர் சார்பில் சிறுகதை சாதனையாளர் விருது பெற்ற எழுத்தாளர் திரு முகில் தினகரன் அவர்களை. வணக்கம் சார். வணக்கம் அம்மா. சிறுகதை சாதனையாளர் விருது பெற்ற உங்கள்கிட்ட இன்னைக்கு நாங்க பேட்டி காண வந்திருக்கோம் சார். நீங்க விருட்சமா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க, அதுக்கு வித்தா இருந்தவங்களை பத்தி கொஞ்சம் கூற முடியுமா? முதலில் என்னை சிறுகதை சாதனையாளராக தேர்ந்தெடுத்த தமிழ்நாடு இ-பேப்பர் நிர்வாகத்திற்கும் மற்றும் வாசகர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா, உங்க கேள்வியில ஒரு சின்ன திருத்தம். நீங்க விருட்சமாக வளர்ந்து என்று சொல்லி இருக்கிறீர்கள். நான் இன்னும் விருட்சமாக வளரவில்லை அம்மா. அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நீங்க விருட்சமா வளர்ந்திருக்கிறதுனால தானே சார் இந்த விருதெல்லாம் வருது உங்களுக்கு. ஒரு சின்ன செடியாக இருக்கிறேன், வளர்ந்து கொண்டிருக்கிறேன், அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதே போல் வித்தாக இருந்தவர்கள் என்று சொல்லி இருக்கிறீர்கள். கோவையைச் சேர்ந்த எழுத்தாளர் கிரைம் மன்னன் ராஜேஷ்குமார் அவர்கள்தான் எனக்கு ஒரு மானசீக குரு என்று சொல்லலாம். அவர் புத்தகங்களை வாசித்து தான் எழுத வேண்டும் என்கிற ஆர்வமே எனக்குள் தோன்றியது. என்னுடைய பள்ளி காலத்தில், கல்லூரி காலத்தில் நான் அதிகமாக வாசித்தது பாட புத்தகங்களை கூட அல்ல, திரு ராஜேஷ்குமார் அவர்களுடைய புத்தகத்தை தான். அதைவிட நான் மிகவும் பெருமையாக கருதுவது என்னவென்றால், ஒவ்வொரு முறை அவர் என்னை சந்திக்கும் பொழுதும் என்னை ஊக்குவிக்கும் விதமாக உரிமையோடு என்னை திட்டிவிட்டு செல்வார். அந்த திட்டுக்கள் தான் எனக்கு படி கட்டுக்கள். இதுலயும் ஒரு கவிதை வந்துருச்சு சார். சார், உங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? சொல்லலாமே. என்னுடைய மனைவி முனைவர் பொன் கௌசல்யா கோவையில் உள்ள ஒரு பிரபல கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். ஒரு மகன், அவன் சாப்ட்வேர் இன்ஜினியராக பெங்களூரில் இருக்கிறான். என்னுடைய மருமகளும் சாப்ட்வேர் இன்ஜினியராக ஒரு ஐடி கம்பெனியில் பெங்களூரில் தான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய இல்லம் பெங்களூரில் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு மகன், என்னுடைய முதல் பேரன். இரண்டாவது என்னுடைய மகள் கோவையில், அவளும் சாப்ட்வேர் நிறுவனத்தில் தான் பணிபுரிந்தால் தற்போது குழந்தை பிறப்பிற்காக அந்த வேலையில் இருந்து தற்காலிக ஓய்வு பெற்று குழந்தையை கவனித்து வருகிறார். என்னுடைய மாப்பிள்ளை, அவரும் சாப்ட்வேர் இன்ஜினியராகத்தான் இருக்கிறார். மனைவி பொன் கௌசல்யா, மகள் மோகன ரஞ்சனி, மகன் ஜெகதீஷ் பாபு, பேரன் பகலவன், மாப்பிள்ளை சாய் சுதர்சன். இன்னொரு பேரனுக்கு இன்னும் பேர் வைக்கலைங்க. ஓகேங்க. இதுல உங்க வாரிசு யார் சார்? எழுத்து வாரிசு இதுவரைக்கும் யாரும் இல்லை. ஏன்னா என்னுடைய மகன் கூட இதை அவ்வளவாக விரும்புவதில்லை. அவர்களுடைய பயணம் வேறு பாதையில் போய்கொண்டிருக்கிறது. அந்த இதுல போயிட்டு இருக்குது. உங்க படைப்புகள்லயே இன்னும் மெருகேற்றி எழுதிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு படைப்பு இருக்கா சார்? இருக்குதுங்கம்மா. ஒரு நாவல் இருக்குது, 2-2-3 அப்படின்னு ஒரு நாவல் நான் எழுதணுமா. அந்த நாவல் டெலிபதி சம்பந்தப்பட்ட ஒரு நாவல். ஒரு சிறுவயதில் பிரிந்துவிட்ட அண்ணன் தம்பி இருவரும் டெலிபதி மூலமாக எதிர்காலத்தில் சேர்வதாக ஒரு கதை. அதில் ஒருவரை கதாநாயகனாகவும் ஒருவரை வில்லனாகவும் எழுதியிருந்தேன். அது புஸ்தக நிறுவனத்தில் ஒரு நாவல் புத்தகமாக வந்துவிட்டது. அந்த புத்தகத்தை வாங்கி படித்த போது நீங்கள் சொன்னதுமாக இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாமோ என்கிற எண்ணம் எனக்குள் ஏற்பட்டது. ஒப்புக்கொள்கிறேன். அது ஒரு கதை மட்டும் தான் சார். அந்த ஒரு கதை. ஓகே ஓகே. உங்க படைப்புகள் என்ன கருத்தை சார் சொல்ல வருது? உண்மையில சொல்ல போனா, என்னுடைய படைப்புகள்ல நான் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது கருத்து சொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தை விட, ஒரு எளிய மக்களுக்கு, ஒரு பாமர மக்களுக்கு அவர்களுடைய நேரத்தை ஒரு சுவைபட செலவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் நாவல்களை படைக்கிறேன். என்னுடைய நாவல்களில் வரக்கூடிய சில பாத்திரங்கள் அவ்வப்பொழுது தத்துவங்களையோ அல்லது வாழ்க்கை நெறிகளையோ குறிப்பிடலாம். அதுதான் கருத்தாக இருக்குமே தவிர நான் எந்த கருத்தையும் வலிய திணிப்பது. உங்களுக்கு ரசிகர்கள் நிறைய இருப்பாங்க சார். உங்க நெஞ்சுக்கு நெருக்கமான ரசிகர் பத்தி ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை சொல்லுங்க. இருக்குதுங்கம்மா. அதாவது ஒரு முறை மதுரையிலிருந்து எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. எடுத்து பேசினேன். அஜய் என்று ஒரு இளைஞர் பேசினார். அவர் சொன்னார்,
பல வருடங்களாக என்னுடைய கதைகளை படித்துக் கொண்டு வருகிறாராம், என்னுடைய ரசிகராக இருக்கிறாராம். ஆனால் என்னை தொடர்பு கொள்வதற்கு என்னுடைய கைபேசி எண் அவருக்கு கிடைக்காத காரணத்தால் என்னை தொடர்பு கொள்ள முடியவில்லை. தற்போது எங்கோ கிடைத்தது சார் என்று சொல்லி, சார் நான் மதுரையில் இருந்து கோவை வருகிறேன், நான் உங்களை நேரில் சந்திக்கணும், பார்த்தாகணும், பேசியே ஆகணும் என்று சொல்லி மதுரையிலிருந்து அதற்காகவே கிளம்பி வந்தார். அவரை நான் என் வீட்டிற்கு வரவழைத்து உபசரித்து அவர்களுக்கு சில சிற்றுண்டிகள் கொடுத்து இன்னும் என்னுடைய புத்தகங்களை கொடுத்து வாழ்த்தி அனுப்பினேன். அவர் சொன்னார், அவர் வீட்டில் உள்ள அலமாரியில் ஒரு ரேக் முழுவதும் என்னுடைய புத்தகங்கள் வைத்திருப்பதாக அவர் சொன்னார். நான் நெகிழ்ந்து விட்டேன். அடுத்து என்னுடைய கதைகளை வரிசைப்படுத்தி சொன்னார். இந்த கதைக்கு பின்னால் இந்த கதை என்று அவர் சொன்னார். இப்படி கூட நமக்கு ஒரு ரசிகர் உண்டா என்று நெகிழ்ந்து விட்டேன். அதே போல் நான் மதுரைக்கு ஒரு தடவை சென்றிருந்தேன். நான் அங்கு வருகிறேன் என்று சொன்ன உடனே பேருந்து நிலையத்தில் வந்து என்னை அழைத்து சென்று என்னுடனேயே இருந்து கடைசி வரைக்கும் என்னைய திரும்பவும் கோவைக்கு பஸ் ஏற்றி அனுப்பும் வரைக்கும் எங்கூட இருந்தார்கள். தற்போது அவர் துபாய்க்கு பணி விஷயமாக சென்று விட்டார். ஆச்சரியம் என்னவென்றால் துபாயில் இருந்து மாதம் 2 தடவை என்னை அழைத்து பேசுவார். நீங்க நிறைய பரிசுகள் விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்க, அதை பத்தி கேள்விப்பட்டுதான் கேட்கிறேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா சார்? தாராளமாக சொல்லலாமாம்மா. அதாவது என்னுடைய பரிசுகள், என்னுடைய விருதுகள் என்றால் அது எண்ணிக்கையில் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். அதை முழுவதுமாக இங்கு சொன்னால் அநேகமாக இந்த பேட்டி 2 எபிசோடாக செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. பரவாயில்லை, முக்கியமான சிலவற்றை சொல்லுகிறேன். பரிசு என்று சொன்னால் தினமலர் இதழில் வருடத்திற்கு ஒரு முறை டிவிஆர் நினைவு சிறுகதை போட்டி என்று வைப்பார்கள். அந்த சிறுகதை போட்டியில் 6 முறை நான் பரிசு பெற்றேன். என்னுடைய பெயரில், என்னுடைய மனைவி பெயரில் என்று எழுதி 6 முறை பரிசு பெற்றிருக்கிறேன். அதே போல் இந்த கண்மணி நாவல் இதழ் நடத்திய நாவல் போட்டியில் 2 முறை முதல் பரிசு பெற்றிருக்கிறேன். ஒரு முறை என்னுடைய பெயரிலும், இன்னொரு முறை என்னுடைய மனைவி பெயரிலும். இதை தாண்டி இன்னும் பல சிற்றிதழ்கள் நடத்தக்கூடிய சிறுகதை போட்டிகளிலும், இன்னும் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய இலக்கிய பீடம், கண்ணியம், உரத்த சிந்தனை, இலக்கிய சோலை, இந்த மாதிரியான பத்திரிகைகள் நடத்தக்கூடிய சிறுகதை போட்டிகளிலும் அவ்வப்போது பரிசுகள் வாங்கியிருக்கிறேன். சரியாக சொல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு யோகமாக சொல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 20-25 முறை பரிசுகள் வாங்கியிருக்கிறேன். விருதை பற்றி கேட்டீங்க. விருது என்னுடைய கணக்குப்படி ஒரு 60-65 விருதுகள் வாங்கியிருக்கிறேன். அதை தாண்டி நிறைய விருதுகளும் இருக்கலாம். ஏனென்றால் ஆரம்ப காலத்தில் விருதுகள் வரும்பொழுது நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதை எல்லோருக்கிட்டும் தொடர்ந்து விருதுகள் அடுத்தடுத்து வரும்பொழுது அதை நானே கூட மற்றவர்களுக்கு சொல்வதில்லை, அப்படியாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதனால்தான் சரியான கணக்கில்லை. ஆனால் 60-65 விருதுகளை பெற்றிருக்கிறேன். இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்றால், தில்லி தமிழ் சங்கத்தில் ஒரு விருதும், ஒரிஷா தமிழ் சங்கத்தில் ஒரு விருதும், மற்றும் மும்பை, கல்கத்தா தமிழ் சங்கங்களிலும், திருவனந்தபுரம், பெங்களூர், ஹைதராபாத் தமிழ் சங்கங்கள், அனைத்து தமிழ் சங்கங்களிலும் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை நடத்தி அங்கும் விருதுகளை பெற்றுள்ளேன். இதுதான் என்னுடைய பரிசு மற்றும் விருதுகளை பெற்றேன். இத்தனை விருது வாங்கிருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க சார். இதுல வந்து நான் இது வரைக்கும் இந்த விருது வாங்கவே இல்லை அப்படின்னு மனசுல ஒரு இது இருக்கும்ல, அது மாதிரி ஏதாவது ஒரு விருது இருக்கா சார் உங்களுக்கு? கண்டிப்பா இருக்குதுங்க. அதாவது சென்ற ஆண்டு வந்து தமிழக அரசு வந்து இந்த அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்குன்னு சொல்லி மாதாந்திர உதவித்தொகையும் இலவச பஸ் பாஸும் வழங்குவாங்க. எனக்கு அது போன வருஷம் கிடைச்சிருச்சு. அதை தாண்டி கலைமாமணி விருது என்று தமிழக அரசு வந்து இலக்கியத்திற்கு கொடுக்கும் ஒரு உயரிய விருது. அந்த விருதை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன். அதற்கான படைப்புகளையும் சான்றிதழ்களையும் தற்போது சேகரித்துக் கொண்டிருக்கிறேன். அது எனக்கு ஒரு ஆம்பிஷன். இரண்டாவது, மத்திய அரசு வந்து சாகித்ய அகாடமி விருது என்று இருக்கு. அந்த விருதை எப்படியாவது வாங்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் அதற்கான முனைப்பை இதுவரை நான் தொடங்கவில்லை. எதிர்காலத்தில் நிச்சயமாக சாகித்ய அகாடமியை நோக்கி பயணிப்பேன். கண்டிப்பா சார், நிச்சயமா சொல்றேன் சார். வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பா நீங்க அந்த விருதெல்லாம் வாங்குவீங்க சார். நன்றிங்கம்மா. எழுத்துன்னு பயணிக்கிறீங்க சார். உங்களோட பொழுதுபோக்கு என்ன சார்? இதுதான் என்னுடைய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்று சொல்லலாம். நான் எந்த பொழுதுபோக்கிலும் ஈடுபடுவதில்லை. ஒரே ஒரு பொழுதுபோக்கு எனக்கு என்னவென்றால், இரவு நேரங்களில் பழைய பாடல்களை கேட்பது, மற்ற நேரங்களில் சிந்திப்பது, எழுதுவது, சிந்திப்பது, எழுதுவது, இது அல்லது புத்தகங்கள் வாசிப்பது என்று அதே நேர்கோட்டில் போய்கொண்டிருக்கிறேன். ஒரே ஒரு மாற்றம் என்றால், அந்த பழைய திரைப்பட பாடல்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20,000 பழைய திரைப்பட பாடல்கள் மனப்பாடமாக வைத்துள்ளேன். உங்களோட படைப்புகளால இந்த உலகத்தை திருத்த முடியுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா சார்? நிச்சயமா இல்லைங்க. அதுக்கான அவசியமும் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் ஆண்டவன் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி குணாதிசயங்கள் உண்டு.
நம்மளுடைய கருத்துக்கள்னால அவருடைய குணாதிசயங்களை மாற்றணும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அது முழுக்க முழுக்க வெற்றி அடையாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒருவர் மிகவும் சிக்கனமாக இருக்கிறார் என்றால் ஒருவர் பார்வையில் அவர் சிக்கனமாக இருக்கிறார் என்று சொல்வார். அதை இன்னொருத்தர் என்ன சொல்வாரு? கஞ்சம். ஆக ஒரே குணாதிசயத்துக்கு இரு மனங்களில் இருந்து இருவேறு விதமான கருத்துக்கள் வரும்பொழுது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒவ்வொரு விதமான கருத்து இருக்கு. நம்ம கதையில சொல்லி வச்சு அவங்க நம்ம திருத்த முடியாதுங்க, திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப அவசியமானவன். எவன் ஒருவன் ஒரு படைப்பாளி ஆக வேண்டும் என்கிற ஆசையில் இருக்கிறானோ அவனுக்கு நிச்சயமான ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறது புத்தக வாசிக்கிறான். ஒரு உதாரணம் சொல்லுங்க. நான் எழுதக்கூடிய ஒரு 100 பக்க நாவல்ல ஒரு இடத்துல ஒரு கேரக்டர் வந்து ஒரு இதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறது என்றால் ஒரு இடத்தில் அதிர்ச்சி அடைகிறது என்று போடுவேன். அதே ஆக்ஷன் பின்னாடி வரும்பொழுது மறுபடியும் அதிர்ச்சி அடைகிறது, திகைத்தான் அப்படின்னு போடுவேன். இன்னொரு இடத்துக்கு போகும்போது சப்த நாடியும் ஒடுங்கினான், ரத்தம் உறைந்து போனான், சிலையாகி நின்றான். ஆக ஒரே ஒரு அசைவிற்கு தமிழ்ல இத்தனை வார்த்தைகள் இருக்கு. இந்த மாதிரி வார்த்தை வங்கி நம்ம மூளைக்குள்ள சேகரிக்கணும்னா புத்தக வாசிப்பு தேவை. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொன்னால், நான் வந்து நூலகத்தில் ஒரு 7 உறுப்பினர் அட்டை வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு ஞாயிறன்றும் சென்று 7 புத்தகங்கள் எடுத்துக்கொண்டு வந்து தினம் ஒரு புத்தகமாக வாசித்துவிட்டு அடுத்த ஞாயிறன்று சென்று அதை மாற்றிவிட்டு மறுபடியும் ஒரு 7 புத்தகம் எடுத்துக்கொண்டு வந்து படிச்சுக்கிறேன். இப்படியாக ஒரு வருடத்தில் 365 நாளும் படிக்காட்டியும் குறைந்தபட்சம் ஒரு 250 நாளாவது நான் படிச்சிருவேன். ஒரு 20 வருடமாக இப்படி படித்துக் கொண்டிருக்கேன். எங்களுடைய நூலகத்தில் கிட்டத்தட்ட 75% புத்தகம் நான் படிச்சுட்டேன். ஆக புத்தக வாசிப்பு கண்டிப்பாக முக்கியம். இந்த கால இளைஞர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை என்ன சார்? என்னுடைய கருத்துப்படி நம்ம இளைஞர்களுக்கு அறிவுரை என்று சென்று விட்டால் ஐயோ அட்வைஸ் பண்ற கால் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்தாலே ஒதுக்கி சென்று விடுவார்கள். ஆனால் அந்த அறிவுரையை நாம் அறிவுரையாக சொல்லாமல் வேறு விதமாக ஒரு வழிகாட்டுதலாக, தம்பி என்னப்பா எப்ப பார்த்தாலும் செல்போன்லயே இருக்கிற, தம்பி என்னப்பா எப்ப பார்த்தாலும் ரோட்ல நின்று பேசிட்டு என்று அறிவுரையை ஒரு வழிகாட்டலாக செய்யும் பொழுதுதான் இளைஞர்கள் செய்வார்கள். இன்னும் சொல்ல போனால் இக்கால இளைஞர்களுக்கு நாம் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையம்மா. அவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஜெனரேஷனுமே முந்தைய ஜெனரேஷனை விட ஒரு அதீத ஆற்றலோட தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே வேண்டும். உங்களுடைய தடைக்கற்களை எப்படி படிக்கற்களா மாற்றினீங்க? தடைக்கற்களை தடைக்கற்கள் என்று எண்ணினால் அவை தடைக்கற்கள். தடைக்கற்களை நமக்கு கால் வைப்பதற்கு கிடைத்த ஒரு படிக்கட்டு என்று எண்ணினால் அவை படிக்கட்டுகள். முடியும் என்று நினைத்தால் முடியும், முடியாது என்று நினைத்தால் தான் முடியாது. நான் வந்து ஒரு அதீத ஆர்வத்துடன் படிப்பது, எழுதுவது, உழைப்பது என்று எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னுடைய ஆர்வத்தில் நான் சென்று கொண்டே இருக்கிறேன். அப்படி செல்லும் பொழுது எனக்கு வரக்கூடிய தடைக்கற்கள் எல்லாமே படிக்கற்களாகத்தான் தெரிகிறது. உங்க படைப்பு பணியில உங்க குடும்பத்தோட ஒத்துழைப்பு பத்தி சொல்ல முடியுமா சார்? நிச்சயமாக உண்டு. ஏன்னா அவங்க ஒத்துழைப்பு இல்லாமல் நான் கண்டிப்பா எதுவுமே செய்ய முடியாது. உதாரணத்துக்கு ஒரு நாவல் எழுதுவேன், அதனுடைய கிளைமேக்ஸ் வரும்போது எனக்கு ஒரு தடுமாற்றம் வரும். இந்த மாதிரி கிளைமேக்ஸ் போடலாமா, இந்த மாதிரி போடலாமா, இந்த மாதிரி போடலாமான்னு ஒரு தடுமாற்றம் வரும்பொழுது நான் என்னுடைய மனைவி, மகன், மகள் 3 பேருக்கிட்டையும் அதை குறித்து ஆலோசிப்பேன். 3 பேருமே ஆர்வம்னு சொல்லுவாங்க. என்னுடைய மகள் வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல சொல்லுவாங்க, என்னுடைய மனைவி வந்து அந்த 80s அந்த பீரியடில் இருக்க மாதிரி சொல்லி, என்னுடைய மகன் அவனுடைய ஸ்டைல சொல்லுவான். ஆனா இதுல 3ல நான் ஏதோ ஒன்று தேர்ந்தெடுத்து செய்வேன். அதிகமாக நான் தேர்ந்தெடுத்து செய்தது யாருடையது என்றால் என்னுடைய மகளுடையது தான். அவளுக்கு கொஞ்சம் லேட்டஸ்டா இருக்கு. அதனால கண்டிப்பா அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா என்னால செய்ய முடியாது. இது வரைக்கும் வெளிவந்துள்ள உங்க படைப்புகளோட எண்ணிக்கை பத்தி சொல்ல முடியுமா? எண்ணிக்கை என்று சொன்னால் சிறுகதைகளை வந்து எக்ஸாக்டா இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியாதுங்க. 1000க்கு மேல எழுதி இருக்கிறேன். ஏன்னா ஆரம்ப காலத்துல நான் ஒரு எழுத்தாளராக இருக்கும் பொழுது அந்த கதை வந்தா போதுன்னு ஒரு ஆர்வத்தில் வச்சுட்டு தவிர அதையெல்லாம் பத்திரப்படுத்தி வைக்கவில்லை. எந்தெந்த கதை எதுல வந்துச்சுன்னு தெரியுது. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல நம்ம ஒரு எழுத்தாளரா மிளிரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும்போதுதான் எண்ணிக்கையில நான் கொண்டு வந்தேன். அப்ப எண்ணிக்கையில வரும்போது என்னுடைய கணக்குப்படி ஒரு 1000க்கு மேல சிறுகதைகள் எழுதியிருக்கேன். நாவல் வந்து ஒரு 153 நாவல் வெளிவந்திருக்குது. 154வது நாவல் இப்போ புஸ்தகால அச்சு ஆயிடுச்சுங்க. அது அனைவரும் இன்னொரு வாரத்துல வெளிவந்தது. இதை தாண்டி தன்னம்பிக்கை கட்டுரைகள் எழுதி கொண்டிருக்கிறேன், கவிதைகள் எழுதி கொண்டிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் பட்டிமன்ற பேச்சு, என் கவியரங்கங்களில் கலந்து கொள்வது, மோட்டிவேஷன் ஸ்பீச், இதெல்லாமே நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னுடைய படைப்புகள் இந்த அளவுல தான் போயிருக்கு. இத்தனை படைப்புகள் படைக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு இலக்கு வச்சிருக்கீங்களா சார்? அப்படியெல்லாம் எந்த இலக்கும் இதுவரைக்கும் வைக்கலைங்க. எழுத முடியும் வரை எழுதுவேன். எழுத முடியாத பிறகு நான் சொல்லால் யாராவது எழுதுவார்களா என்று ஒரு காலகட்டம் வரை எழுதுவேன். அதனால
அவன் எந்த அளவுக்கு எனக்கு இடம் கொடுக்குறானோ, எந்த அளவுக்கு எனக்கு காலம் கொடுக்குறானோ அது வரைக்கும் நான் எழுதிக்கிட்டேன். கண்டிப்பா சாதிப்பீங்க சார், நிறைய சாதிப்பீங்க சார். இது வரைக்கும் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நீங்க ஏங்குற விஷயம் ஏதாவது இருக்கா சார்? இருக்குதுங்கம்மா. எல்லா படைப்பாளிகளுக்குமே வரக்கூடிய அந்த ஒரு ஆசை எனக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னா, திரைத்துறையில் போய் ஏதாவது ஒரு சாதிக்கணும் என்கிற எண்ணம் எனக்கு ஒன்று இருந்தது. என்னுடைய நாவலை படித்துவிட்டு ஒன்றிருவர் எனக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு, உங்களுடைய இந்த சாஃப்ட்வேர் குற்றங்கள் நாவலை நான் படமாக எடுக்கிறேன், இன்னொருத்தர் வந்து உங்களுடைய இன்னொரு நாவலை படமாக எடுக்கிறேன் அப்படின்னாங்க. சரி நேரில் வாங்க பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. அதே மாதிரி சின்னத்திரையில் இந்த இப்போ சீரியலில் வருதலுங்க, அதுக்கு ஒரு கதை வசனம் எழுதணுங்கிற ஒரு ஆர்வம் உண்டு. என்கிட்ட வந்து அதுக்கு அடுத்த கான்செப்ட் ஏதாவது புதுசாக சொல்லுங்க சார் கேட்குறாங்க, நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு நேரடியாக எழுதுவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. பார்ப்போம் எதிர்காலத்தில் அந்த வாய்ப்பு கிடைத்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும் சார். சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். குறுகிய காலத்தில் பல லட்சம் வாசகர்கள் இருக்க நம்ம தமிழ்நாடு இ-பேப்பரை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்லியாங்க. இப்போல்லாம் காலையில் 5:45 நான் எழுந்திரிச்சுன்னு என்னுடைய மொபைலில் எடுத்து முதலில் பார்ப்பது தமிழ்நாடு இ-பேப்பர் தான். முக்கியமாக என்னுடைய கவிதையா கதையா வந்திருக்குதான்னு நான் பார்க்கறத விட மற்ற படைப்புகளை பார்க்கிறேன். ஏன்னா கவிதைகள் வந்து மிகவும் அபரிமிதமான ஒரு கற்பனைகளோட கவிதைகள் அங்கே வந்துகிட்டு இருக்குது. கதைகளும் அதே மாதிரி தான். இதை தாண்டி பல செய்திகளிலும் அவர்கள், அதாவது இன்னைக்கு வந்து புதிய படைப்பாளிகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு இதழ்கள் அப்படின்னா மிக குறைவு. எல்லாருமே ஒரு வணிக நோக்கில் தான் போயிட்டு இருக்காங்க. எல்லா பத்திரிகைகளும் ஒரு வணிக நோக்கில் போயிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வணிக நோக்கம் இல்லாம சிறிய படைப்பாளிகள், புது படைப்பாளிகளை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமுத சுரபின்னு சொல்லலாம். அதாவது வாய்ப்பு பசிக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு பத்திரிகை என்று சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா அதுல வரக்கூடிய செய்திகள் வந்து ஒரு சாதாரண பாமரன் வாசிச்சா கூட புரியும். பல பத்திரிகைகள் வந்து கடினமான அடர்த்தியான வார்த்தைகளோட செய்திகளை போடுவாங்க. ஆனா இவங்க வந்து ஒரு எளிய தமிழ்ல போடுறாங்க. இன்னும் சொல்ல போனா வண்ணம், இந்த பத்திரிகையில வண்ணங்கள் பாத்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவான ஒரு வண்ணங்கள். இப்படி இருக்கும்போது பல லட்சம் வாசகர்கள்ங்கிறது எனக்கு ரொம்ப கம்மி. அநேகமா பல கோடி. அடுத்த பேட்டியில பேசும்போது பல கோடி வாசகர்கள் என்று நீங்கள் மாற்றி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நிச்சயமாக தமிழ்நாடு இ-பேப்பர் பல ஜிகுணா பத்திரிகைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பொக்கிஷமான பத்திரிகை என்றுதான் நான் சொல்லுவேன். சார், உங்களோட பொன்னான நேரத்தை நம்ம தமிழ்நாடு இ-பேப்பர் வாசகர்களுக்காக நேர்காணல் மூலமா ஒதுக்கி தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி அம்மா. அதே போல் என்னுடைய பிறந்த நாள் அன்று என்னை நேரில் சந்தித்து சிறுகதை சாதனையாளர் என்கிற விருதை அளித்ததோடு என்னுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த தமிழ்நாடு இ-பேப்பர் நிர்வாகத்தினருக்கும் மற்றும் வாசகர்களுக்கும் என்னுடைய பொன்னான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.